நான் கேக்குறது விஜய் கையில ஒரு ஒரு கத்தியை கொடுத்து நீங்க இது பண்ணுங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் எந்த தலைவரும் விரும்பி இருக்க மாட்டாருன்னு முதலமைச்சரே சொல்றாரு. எந்த தலைவரும் தன் இது ரசிகர்களோ தன் தொண்டர்களோ சாவத நினைக்க மாட்டாரு. நம்ம பிளேம் பண்ணல. நான் சட்டத்துல படிச்ச ஒரு 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 சாப்டரை உங்களுக்கு சொல்றேன். கல்பபிள் ஹோமிசைடு ஒன்று இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த அறையில ஒரு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையால் தவழ முடியும், ஆனால் நடக்க முடியாது. அப்போது எல்லா கதவும் மூடி இருக்காங்க. நான் இங்கே வந்து ஒரு வேலை செய்கிறேன். உள்ளே வந்து ஒரு குழாயை வந்து நான் மூடாமல் திறந்து விட்டு போயிடுறேன். என் கவனக்குறைவால் திறந்து விட்டு போயிட்டேன். அப்போ அந்த குழா தண்ணி ஃபுல்லாகி ஹாலில் வரும்போது இந்த குழந்தை வந்து 1.5 அடி தண்ணி வரும், அந்த குழந்தை தாங்குங்க, தவழுங்க. அதே 2 அடி போயிடுச்சுன்னா அந்த குழாயிலையோ அந்த தண்ணியோ அந்த குழந்தை வந்து முழுகி செத்துருங்க. இது பேர் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். இதை விஜய்க்குன்னு இன்றைக்கி எழுதுனதில்லை. அந்த காலத்திலே லார்டு மெக்காலே அப்போவே எழுதிட்டு போயிருக்கிறாங்க. இந்த கவனக்குறை, இந்த மெத்தனம் என்பது சட்டத்தில் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையில் தான் கேள்விகள் வருது. இங்கே யாரும் வந்து இவர் தான் காரணம்னு சொல்லலை. நான் முன்னாடியே சொன்ன காவல்துறை மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம், ஸ்டெரிலைஸ் பண்ணலை, அந்த இடம் தான் சொல்கிறோம். நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க அப்படின்னா எங்கே இவங்கெல்லாம் இப்படி பேசி நம்ம ஆளுக்கு உண்டான அந்த விளம்பரத்தையோ அதை எதுவே இந்த குறைச்சிருவாங்கன்றதுனால இந்த புரிதல் வருதுன்னு கூட நான் புரிஞ்சுக்கலாம். அந்த முயற்சி நடக்குது தானே சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், இல்லைன்னு சொல்கிறீங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நடக்குங்க. என்ன நடக்கும்? ஒரு இளைஞர்களா எங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏன் வந்து உடனே விஜய் கொலைகாரன் போட்டு எல்லா இடத்துலயும் இதுவரை விஜய் கொலைகாரனே வரல. நீங்க தான் 3 வாட்டி சொல்லிட்டீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பண்றாங்கன்னு நல்லா கவனமா பாருங்க. என் வாயிலிருந்து வரவே இல்லை. நீங்க 3 முறை பேசிட்டீங்க. நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்றாங்கன்னு சொல்றேன் சார். அதே மாதிரி புக் படிக்கிறது அடிக்ஷன்ன்றீங்க.